ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் மேச்சர்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம டாட்கோ 2024 அப்படின்னு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா தமிழ் ப்ளஸ் ஜிகே டாபிக்ஸ் நடத்திட்டுருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 12th தமிழில் ஏழாவது இயல் தான் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம எப்பயும் போல் ஒரு கொஸ்டின் சொல்லுவோம், அதுக்கான ஆன்சர் நீங்கள் எழுதி வச்சுட்டு கடைசியில் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். புறநானூற்றின் இறுதிப் பாடலில் கோவூர் கிழார் யாரை பற்றி பாடுகிறார்? எப்படின்னு பாருங்கள். புறநானூற்றின் இறுதிப் பாடலில் பார்த்தீங்கன்னா கோவூர் கிழார் யாரை பற்றி பாடுகிறார் அதான் கேள்வி. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா சோழன் நலங்கிள்ளி அவரை பற்றி தான் பாடுவாங்க. எப்படி பாருங்க, புறநானூற்று இறுதிப் பாடலில் பார்த்தீங்கன்னா கோவூர் கிழார் பார்த்தீங்கன்னா யாரை பற்றி பாடியிருப்பாரு பார்த்தீங்கன்னா சோழன் நலங்கிள்ளியை பற்றி பாடியிருப்பார். இதுலேருந்து எதை பற்றி பாடியிருப்பாரு பார்த்தீங்கன்னா சோழன் நலங்கிள்ளியை பற்றி பாடியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் என்னத்தை பற்றி சொல்லியிருப்பாரு பார்த்தீங்கன்னா எப்படின்னா பார்த்தீங்கன்னா மன்னர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க பணி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருந்திருக்கும், எப்படின்னா அவங்க அந்த ஒவ்வொரு பணியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலையும் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஒதுக்கி பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டயர்டு எப்படினாவது ஃப்ரீயே இல்லாத மாதிரி இருந்திருக்கும், அந்த இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இரவின் கடைஞ்சாமத்தில் எப்படி பாருங்க, கடஞ்சாமத்தில் அப்படின்னா நைட்டில் பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் கூட உறங்காமல் பார்த்திங்கன்னா மன்னன் பார்த்திங்கன்னா விழித்திருந்து அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. ஏதாவது ஒர்க் இருந்தால் அது பண்ணுவாங்க, அந்த மாதிரி சொல்லியிருப்பார். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புறநானூற்றில் இறுதிப் பாடலில் கோவூர் கிழார் பார்த்திங்கன்னா சோழ நலங்கிள்ளியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். ஆணையிடும் அரசனும் அடக்கத்துடன் கேட்கும் பணியாளரும் குறித்த 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் எங்கு கிடைத்துள்ளது? எப்படின்னு பாருங்கள். ஆணையிடும் அரசனும் கேட்கும் பணியாளரும் அப்படின்ற 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் எந்த இடத்துல கிடச்சது அதான் கேள்வி. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தான் பார்த்திங்கன்னா ஆணையிடும் அரசனும் அடக்கத்தோடு கேட்கும் பணியாளரும் அப்படின்ற ஒரு சுவரோவியம் கிடச்சிருக்கும். சுவரில் பார்த்திங்கன்னா ஓவியம் மாதிரி வரைஞ்சி இந்த மாதிரி ஒரு ஓவியம் இருந்திருக்கு. அது எங்கே இருந்திருக்கு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் கிடச்சிருக்கு. அது மட்டும் நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் வரலாம். அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது பற்றி நீரின் வந்த நிமிர் பரிப்புறவி என எந்த நூல் கூறுகிறது? எப்படின்னு பாருங்கள். குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது பற்றி நீரில் வந்த நிமிர் பரிப்புறவி எந்த நூல் கூறுகிறது அதான் கேள்வி. புறவி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குதிரைகள் அப்படின்னு அர்த்தம். புறவினா குதிரைகள் அப்படின்றது நோட் பண்ணிங்க. புறவினா குதிரைகள். இந்த குதிரைகள் பார்த்திங்கன்னா இறக்குமதி செய்யப்பட்டது பார்த்திங்கன்னா எந்த நூல் சொல்லுது அதான் கேள்வி. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் பட்டினப்பாலை. பட்டினப்பாலைன்ற நூல் தான் பார்த்திங்கன்னா குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டதை பற்றி சொல்லியிருக்கோம். நோட் பண்ணிங்க, பட்டினப்பாலை. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த்து கொஸ்டின். நல்வழி என்னும் நூலின் ஆசிரியர் எப்படின்னு பாருங்கள். நல்வழி என்னும் நூலின் ஆசிரியர் யாரும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் ஔவையார் தான் பார்த்தீங்கன்னா நல்வழி அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூதுரை, இந்த மாதிரி நிறைய நூல் எழுதியிருப்பார். மூதுரை, நல்வழி, இந்த மாதிரி நிறைய நூல் இருக்கும். எல்லா நூலும் எழுதினவர் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஔவையார். ஓகே, நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 5வது கொஸ்டின். வாய்க்கால் மீன்கள் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் எப்படின்னு பாருங்கள். வாய்க்கால் மீன்கள் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா வே. இறையன்பு. எப்படின்னு பாருங்கள். வே. இறையன்பு தான் பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால் மீன்கள் அப்படின்ற கவிதை நூலோட ஆசிரியர் வே. இறையன்பு. ஓகே, இவர் என்ன நூல் எழுதியிருப்பார் பார்த்திங்கன்னா பல நூல்கள் எழுதியிருப்பார், பல கவிதை நூல்கள் எழுதியிருப்பார். அதில் பார்த்திங்கன்னா வாய்க்கால் மீன்கள்ன்ற ஒன்று இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7வது அறிவு எப்படின்னா பாருங்கள், ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள், அதாவது அது மாதிரி நூல். அதே மாதிரி 7வது அறிவு அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளொலி பயணம் எப்படி பாருங்கள், உள்ளொலி பயணம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பார். அதே மாதிரி மூளைக்குள் சுற்றுலா அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். எத்தனை நூல் எழுதியிருக்காரு பாருங்கள். வாய்க்கால் மீன்கள், ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள், 7வது அறிவு, உள்ளொலி பயணம், மூளைக்குள் சுற்றுலா அப்படின்னு நிறைய நூல் எழுதியிருப்பார். அதில் பார்த்திங்கன்னா வாய்க்கால் மீன்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா கவிதை நூல் பார்த்திங்கன்னா 1995ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா தமிழக வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றிருக்கு. எப்படி பாருங்கள். இந்த வாய்க்கால் மீன்கள்ன்ற நூல் பார்த்திங்கன்னா 1900 நோட் பண்ணிங்க எந்த வருஷம் 1955ஆம் வருஷம் பார்த்திங்கன்னா தமிழக அரசின் பார்த்திங்கன்னா தமிழக வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்றிருக்கு இந்த வாய்க்கால் மீன்கள்ன்றது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால் மீன்கள்ன்ற நூல் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். யார் எழுதுனா பார்த்திங்கன்னா வே. இறையன்பு. எந்த வருஷம் பரிசு பெற்றிருக்குன்னு பார்த்திங்கன்னா 1995, 1955, 1995. ஓகே, நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், 6வது கொஸ்டின். காணல் வரி என்பது கீழ்கண்டவற்றில் எதனை குறிக்கிறது? எப்படின்னு பாருங்கள். காணல் வரி அப்படின்றது பார்த்திங்கன்னா கீழ்கண்டவற்றில் எதனை குறிக்கிறது அதான் கேள்வி.
என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிறுகதைகள், கவிதைகள், குறுநாவல். இந்த 3ல் எதனோட தொடர்புடைய தான் பார்த்திங்கன்னா இந்த காணொலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் குறுநாவல். குறுநாவலோட தொடர்புடைய தான் பார்த்திங்கன்னா காணல் வரி தான் பார்த்திங்கன்னா குறுநாவல்னு அர்த்தம். இந்த காணல் வரி அப்படின்ற நூலை எழுதுனது யாருன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நதி அப்படின்றவங்க. எப்படி பாருங்க, தமிழ்நதின்றவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த காணல் வரி அப்படின்ற நூல் எழுதியிருப்பாங்க. ஓகே, இந்த காணல் குறுநாவலா, சிறுகதையா, அல்லது நாவலா, கவிதைகளான்றது நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, அது மட்டும் நோட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7வது கொஸ்டின். நந்தும் என்னும் சொல்லின் பொருள் என்ன? தெளிவாக பாருங்கள். நந்தும் என்னும் சொல்லின் பொருள். சொல்லும் பொருளும் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் ஸ்ட்ரைட்டாகவே கேட்பாங்க. அதனால் சொல்லும் பொருள் ஒரு சொல் கொடுத்துட்டு அதோட பொருள் கேட்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கவிதைகளில் பார்த்திங்கன்னா செய்யுள், அதாவது செய்யுளில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செய்யுள் கீழே பார்த்திங்கன்னா அந்த சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க. சொல்லும் பொருள் அதாவது இப்போ நந்தும் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இந்த நந்தும்ன்ற வார்த்தை அந்த செய்யுளில் எந்த இடத்துல இருக்குது அதை பார்த்துட்டு அந்த லைனாவது நல்லா தெளிவாக பாருங்கள். எப்படி பாருங்கள், நந்தும்ன்ற வார்த்தை எங்கே இருக்குது அப்படின்னு அந்த செய்யுளில் பார்த்துட்டு அந்த லைனை மட்டுமாவது தெளிவாக பாருங்கள். எப்படின்னா பாருங்கள், இப்போ நந்தும்ன்ற வார்த்தை ஒரு செய்யுளில் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த லைனை மட்டும் கொடுத்துட்டு அந்த கேள்வியில் எப்படி கேட்பாங்கன்னா இதில் நந்தும்ன்ற இது பொருள் என்ன, அது மாதிரி கேட்பாங்க. அப்படின்னா லைனை ஃபுல்லாக கொடுத்துட்டு அந்த லைனை ஃபுல்லாக கொடுத்துட்டும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அல்லது பார்த்திங்கன்னா தனியாக நந்தும் அப்படின்றத கொடுத்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த லைன் அந்த செய்யுளில் வர லைனை கொடுத்துட்டு தான் நந்தும்ன்ற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அதை நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். இதோட ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் தலைக்கும் அப்படின்றது தான் ஆன்சர். தலைக்கும், நந்தும்னா தலைக்கும் அப்படின்னு மட்டும் நோட் பண்ணிங்க. நந்தும்னா தலைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். 8வது கொஸ்டின். கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் நோட் பண்ணுங்கள். 8வது கொஸ்டின். கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட் என்பவர் எந்த ஆண்டு ஆங்கிலத்தில் புறநானூற்றை மொழிபெயர்த்தார்? ஜார்ஜ் எல்ஹார்ட்ன்றவர் பார்த்திங்கன்னா எந்த வருஷம் ஆங்கிலத்தை புறநானூற்றை மொழிபெயர்த்தார் அதான் கேள்வி. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 1999. 1999 தான் பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட்ன்றவர் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் புறநானூற்று நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1999. ஓகே, நோட் பண்ணிங்க. என்ன மொழியிலிருந்து பாருங்கள், ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பார். அந்த நூலோட பேர் என்ன, எப்படி வச்சுருப்பாரு பார்த்தீங்கன்னா அன் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு. எப்படி பாருங்கள், அன் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு அப்படின்ற நம்ம புறநானூறு நூலை இந்த மாதிரி இங்கிலீஷில் வச்சுருந்துருப்பார். 1999 மாற்றிருப்பார், மொழிபெயர்த்திருப்பார். ஓகே, புறநானூற்று நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசிராந்தையார். புறநானூற்று நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பிசிராந்தையார். நோட் பண்ணிங்க. ஓகே, பிசிராந்தையார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 9வது கொஸ்டின். கரூரை அடுத்து எங்கு ஆறுநாட்டான் குன்றின் மீது பொறிக்கப்பட்டுள்ள சேரல் இரும்புரை மன்னர்களின் கல்வெட்டு காணப்படுகிறது? எப்படி பாருங்கள், கரூரை அடுத்த எங்கு ஆறுநாட்டான் குன்றின் மீது பொறிக்கப்பட்டுள்ள சேரல் இரும்புரை மன்னர்களின் கல்வெட்டுகள் காணப்படுகிறது. கரூரை அடுத்த எங்குன்னு கேட்டிருக்காங்க. எங்குன்னா அங்கே ஒரு பிளேஸ், அந்த பிளேஸில் இந்த கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் புகழூர். இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா புகழூர். கரூரை அடுத்த இருக்க புகழூர் அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா எப்படின்னா கரூருக்கும் ஈரோடுக்கும் நடுவில் இருக்கும். அந்த புகழூர்ன்ற இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த ஆறுநாட்டான் குன்றின் மீது பொறிக்கப்பட்டுள்ள சேரல் இரும்புரை மன்னர்களின் கல்வெட்டு பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. எந்த ஊர் பார்த்திங்கன்னா புகழூர். நோட் பண்ணிங்க, புகழூர். ஓகே, அடுத்த கொஸ்டின். 10வது கொஸ்டின். ஆதன் என்னும் சொல் மூவேந்தர்களில் என்ன மன்னர்களை குறிக்கும்? எப்படின்னு பாருங்கள், ஆதன் என்ற சொல் பார்த்திங்கன்னா மூவேந்தர்களை எந்த மன்னர்களை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்த்திங்கன்னா சேரனை பற்றி தான் பார்த்திங்கன்னா ஆதன் அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. ஆதன் என்னும் சொல் பார்த்திங்கன்னா மூவேந்தர்களின் என்ன மன்னர்களை குறிக்கும் பார்த்திங்கன்னா சேர மன்னர்களாக தான் பார்த்திங்கன்னா இந்த ஆதன்ற சொல் பார்த்திங்கன்னா குறிக்கும். நோட் பண்ணிங்க, சேரர்கள்னால் ஆதன் அப்படின்னு பொருள். ஓகே, 11வது கொஸ்டின். எர்லி தமிழி எபிகிராஃபி எப்படின்னு பாருங்கள், எர்லி தமிழ் எபிகிராஃபி அப்படின்னு நூல் பார்த்திங்கன்னா என்னும் ஆய்வு நூல் யாருடையது? எப்படின்னு பாருங்கள், எர்லி தமிழ் எபிகிராஃபி அப்படின்னு ஆய்வு நூல் பார்த்திங்கன்னா யாருடையது அதான் கேள்வி. ஓகே, இதோட ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஐராவதன் மகாதேவன். ஐராவதன் மகாதேவனோட நூல் தான் பார்த்திங்கன்னா இந்த எர்லி தமிழ் எபிகிராஃபி. ஓகே, அப்படின்ற நூல் பார்த்திங்கன்னா யாருடையது பார்த்திங்கன்னா ஐராவதன் மகாதேவனுடையது. ஓகே, இது பார்த்திங்கன்னா எதை பற்றி சொல்லியிருக்கும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சங்ககால கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா இலக்கிய தரவுகள் ஆகியவற்றில் எப்படின்னா
கண்டுபிடிக்கப்பட்ட சங்ககால கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா அசோகர் காலத்திய எப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகர் காலத்தில் பிராமி வரிவடத்தில் எப்படின்னா பிராமி வரிவடம் இருந்திருக்கு. அதுக்கு முரண்பாடாக தெரிய வந்திருக்கு. எப்படின்னு பாருங்கள், தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா அசோகர் காலத்தில் பிராமி வரிவடிவத்தில் இருந்த கல்வெட்டுகளுக்கு முரண்பாடாக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை பார்த்திங்கன்னா இந்த எர்லி தமிழ் எபிகிராஃபி அப்படின்ற நூலில் பார்த்திங்கன்னா இவர் சொல்லியிருப்பார். இந்த எர்லி தமிழ் எபிகிராஃபின்ற நூலில் பார்த்திங்கன்னா இதை தான் சொல்லியிருப்பார். தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சங்ககால கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா அசோகர் காலத்தை பிராமிய வரிவடத்திலிருந்து முரண்பாடாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த நூலில் எர்லி தமிழ் எபிகிராஃபின்ற நூலில் ஐராவத மகாதேவன் சொல்லியிருப்பார். நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 12வது கொஸ்டின். புகழூர் கல்வெட்டில் காணப்படும் எத்தனை தலைமுறை மன்னர்கள் குறித்து செய்திகள் பதிற்று பத்தில் இடம்பெற்றுள்ளது? எப்படின்னு பாருங்கள், புகழூர் கல்வெட்டில் காணப்படும் எத்தனை தலைமுறை மன்னர்கள் பார்த்திங்கன்னா குறித்த செய்திகள் பார்த்திங்கன்னா பதிற்று பத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் 3 தலைமுறை மன்னர்கள் குறித்த செய்திகள் பார்த்திங்கன்னா இந்த பதிற்று பத்தில் சொல்லியிருக்காங்க. புகழூர் கல்வெட்டில் இருந்தது. ஓகே, இந்த புகழூர் கல்வெட்டில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்க பார்த்திங்கன்னா இந்த 3 தலைமுறை மன்னர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த பதிற்று பத்தில். ஓகே, அதில் மகாதேவன் என்ன எழுதியிருப்பாருன்னு பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டில் பார்த்திங்கன்னா 6வது 7வது 8வது பாட்டுடை தலைவர்களை பற்றி சொல்லியிருக்கோம். பதிற்று பத்தில் சொல்லப்பட்ட 6வது 7வது 8வது பாட்டுடை தலைவர்களை பற்றி சொல்லியிருக்கு இந்த புகழூர் கல்வெட்டில் அப்படின்னு இவர் யார் ஐராவத மகாதேவன் சொல்லியிருப்பார். ஆனால் இதை பார்த்திங்கன்னா ஒரு மாணவர் பார்த்திங்கன்னா மறுத்து 7வது 8வது 9வது பாட்டுடை தலைவரை பற்றி தான் சொல்லியிருக்கோம். பதிற்று பத்தில் கூறப்பட்டுள்ள 7வது 8வது 9வது பாட்டுடை தலைவரை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு மாணவர் சொல்லியிருப்பார். அதை பார்த்திங்கன்னா நம்ம ஐராவத மகாதேவன் என்ன சொல்லியிருப்பாருன்னா அதுக்கு ஒப்புக்கொண்டு முதல் உலகத்தமிழ் மாநாடு எப்படின்னு பாருங்கள், முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் இதை பார்த்திங்கன்னா அந்த மாணவர் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார். எப்படின்னு பாருங்கள், அவர் பார்த்திங்கன்னா 6வது 7வது 8வது பாட்டுடை தலைவர்களை பற்றி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஐராவத மகாதேவன். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு மாணவர் என்ன சொல்லியிருப்பார் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா 7வது 8வது 9வது பாட்டுடை தலைவர்களை பற்றி தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு பார்த்திங்கன்னா இவரும் ஏற்றுக்கொண்டு முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் இதை ஒப்புக்கொண்டிருப்பார். எந்த உலகத்தமிழ் மாநாடுன்னு பாருங்கள், முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் ஒப்புக்கொண்டிருப்பார். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 13வது கொஸ்டின். 1965ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி எப்படின்னு பாருங்கள், 1965ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி தேதி அன்று கண்டுபிடிக்கப்பட்ட மதுரைக்கு அருகில் மாங்குளம் குகை கல்வெட்டுகள் சங்ககால பாண்டிய மன்னன் யாரை குறித்து கூறுகிறது? எப்படி பாருங்கள், 1965 நவம்பர் 3ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா மதுரைக்கு அருகில் உள்ள மாங்குளம் குகை கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா சங்ககால பாண்டிய மன்னன் ஆகிய யாரை பற்றி குறிக்கிறது? அதான் கேள்வி. யாரை குறித்து கூறுகிறது? அதான் கேள்வி. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா நெடுஞ்செழியன் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை பற்றி சொல்கிறதான் பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டு. மதுரைக்கு அருகில் இருக்க மாங்குளம் குகை கல்வெட்டு பார்த்திங்கன்னா மதுரை நெடுஞ்செழியனை பற்றி சொல்கிறது தான் இந்த கல்வெட்டு. ஓகே, அவை பார்த்திங்கன்னா எந்த நூற்றாண்டை சார்ந்தவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் பார்த்திங்கன்னா ஐராவத மகாதேவன் அப்படி சொல்லியிருக்காரு. ஓகே, நோட் பண்ணிக்க. ஐராவத மகாதேவன் 2ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்த கொஸ்டின் 14வது கொஸ்டின். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தி உள்ளது எது? எப்படி பாருங்க, கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தி உள்ளது, நல்லா நோட் பண்ணும், பொருந்தி உள்ளது இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கீழே ஒரு கூற்று மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள், அறத்திற்கு பீமன், வலிமைக்கு தர்மன், வள்ளல் தன்மைக்கு மனுநீதி சோழன், நீதிக்கு கர்ணன். நல்லா தெளிவாக பாருங்கள், அறத்திற்கு பீமன், வலிமைக்கு தர்மன், வள்ளல் தன்மைக்கு மனுநீதி சோழன், நீதிக்கு கர்ணன். ஓகே, இதை பார்த்திங்கன்னா கரெக்டாக எது பொருந்தி இருக்குது அதான் கேள்வி. ஓகே, இதோட ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாருங்கள், நல்லா தெளிவாக பாருங்கள். அறத்திற்கு பீமன், வலிமைக்கு தர்மன், வள்ளல் தன்மைக்கு மனுநீதி சோழன், நீதிக்கு கர்ணன். ஓகே, இது ஏன் தப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்புன்னு பார்த்தீங்கன்னா அறம்னாவே பார்த்திங்கன்னா தர்மன் தான் வருவார். அறம்னா தர்மன், அவர் தான் பார்த்திங்கன்னா அறத்திரு தர்மன், அறம்னா தர்மன், வலிமைனா பீமன் ஒருவர், பீமன்னாலே வலிமை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வள்ளல் தன்மையினாவே பார்த்திங்கன்னா கர்ணன் தான். நீதினா மனுநீதி சோழன். எப்படின்னா பார்த்திங்கன்னா நீதினாவே மனுநீதி சோழன், வள்ளல் தன்மைனா கர்ணன், நீதினா மனுநீதி சோழன். எல்லாமே பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, எனக்கு இப்போ கொஸ்டின் நான் கொடுத்துருக்காங்க சரியாக பொருந்தி உள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியாக பொருந்தி உள்ளது நம்ம இதில் ஏதோ ஒன்று சம்திங் கண்டிப்பாக சரியாக இருக்கும்னு நம்ம நினச்சி பார்ப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா எல்லாமே தப்பாக இருக்குது. அது மட்டும் நோட் பண்ணிங்க. நல்லா தெளிவாக பார்க்கணும் ஒவ்வொரு கொஸ்டினும். ஓகே, உங்களுக்கு குழப்பறதுக்கு நல்லா எப்படி வேணால் கேட்பாங்க. ஓகே, 15வது கொஸ்டின்.
ராமாயணத்தின் அகலிகை கதையை வைத்து புதுமைப்பித்தன் எழுதிய கதைகள் என்னென்ன எப்படி பாருங்க. ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா அகலிகை கதையை வைத்து பார்த்திங்கன்னா புதுமைப்பித்தன் எழுதிய கதைகள் என்னென்ன அதான் கேள்வி. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா சாப விமோசனம் அகலிகை எப்படி பாருங்கள். இந்த அகலிகை கதையை வச்சு பார்த்திங்கன்னா புதுமைப்பித்தன் சாப விமோசனம் அப்புறம் மற்றும் அகலிகை ஆகிய கதைகளை எழுதியிருப்பார். சாப விமோசனம் அகலிகை அப்படின்ற 2 கதைகளை பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா புதுமைப்பித்தன் ராமாயணத்தில் எழுதியிருப்பார். ஓகே, அடுத்த கொஸ்டின் 16வது கொஸ்டின். உன்மனம் ஒரு பார்க்கடல், அதை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆழகாலமும் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா. இது யாருடைய கவிதை எப்படி பாருங்க. உன்மனம் ஓர் பார்க்கடல், அதை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆழகாலமும் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா. இது யாருடைய கவிதை. கவிதை பார்த்திங்கன்னா நல்லா ஒவ்வொரு தடவை வாசிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, நல்லா பார்த்துங்க. இந்த கவிதை பார்த்திங்கன்னா யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா அப்துல் ரஹ்மானுடைய கவிதை தான் பார்த்திங்கன்னா இந்த கவிதை. அப்துல் ரஹ்மானோட கவிதை பார்த்திங்கன்னா உன்மனம் ஒரு பார்க்கடல், அதை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆழகாலமும் வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார் என்பதை நீ அறிவாய் அல்லவா அப்படின்னு நல்லா ஒரு அழகாக சொல்லியிருப்பார். எப்படின்னு பார்த்திங்கன்னா துன்பத்தை கொண்டு முரண்பாட்டை விளக்கிறாரு. எப்படி பாருங்க, தொன்மத்தை வச்சு பார்த்திங்கன்னா முரண்பாட்டை விளக்கியிருப்பார். இதை வச்சு இதில் பார்த்திங்கன்னா பார்க்கடல் அமுதம் ஆழகாலம் அப்படின்னா பார்த்திங்கன்னா தொன்மங்கள். எப்படி பாருங்கள், பார்க்கடல் அமுதம் ஆழகாலம் எல்லாமே பார்த்திங்கன்னா தொன்மங்கள். இதை வச்சு பார்த்திங்கன்னா முரண்பாட்டை பார்த்திங்கன்னா விளக்கியிருப்பார் இந்த கவிதை மூலம். ஓகே, அடுத்த கொஸ்டின் 17வது கொஸ்டின். ஓகே, பலர் துஞ்சவும் தாம் துஞ்சான், விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும் யார் எப்படி பாருங்கள். பலர் துஞ்சவும் தாம் துஞ்சான், விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும் யார் அதான் கேள்வி. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் சோழ நலங்கிள்ளி கோவூர்கிழார். எப்படி பாருங்கள், பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் அப்படின்றது பார்த்திங்கன்னா யாருடைய இதுன்னு பார்த்திங்கன்னா சோழ நலங்கிள்ளி கோவூர்கிழார். ஓகே, நோட் பண்ணிங்க. பலர் துஞ்சவும் தான் துஞ்சான், விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும் யார் அதான் கேள்வி. அதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா சோழ நலங்கிள்ளி கோவூர்கிழார். நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 18வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஏன்னு பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி தமிழில் முதலில் மொஹஞ்சதாரோ அல்லது சிந்துவெளி நாகரிகம் என்ற நூலை இயற்றியவர் யார் எப்படி பாருங்கள். சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி தமிழில் முதலில் மொஹஞ்சதாரோ அல்லது சிந்து சமவெளி நாகரிகம் என்ற நூலை இயற்றியவர் யார் அதான் கேள்வி. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தலாம். இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா மா ராசமாணிக்கம். எப்படி பாருங்கள், மாசமாணிக்கனார் அப்படின்றவர் தான் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி தமிழில் பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா மொஹஞ்சதாரோ அல்லது சிந்துவெளி நாகரிகம் அப்படின்ற நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்திங்கன்னா மா ராசமாணிக்கனார். ஓகே, நோட் பண்ணிங்க. அவருடைய காலம் என்னென்னு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா 1907 முதல் 1967. நோட் பண்ணிங்க. 1907 1967 தான் பார்த்திங்கன்னா இவருடைய காலமாக இருந்திருக்கு. மா ராசமாணிக்கனார். நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 19வது கொஸ்டின். இரவரிக்கும் எப்படி பாருங்கள், இரவரிக்கும் பரிதியை ஏழை விரகரிக்க வீசுவேன் எப்படி பாருங்க. இரவரிக்கும் பரிதியை ஏழை விரகரிக்க வீசுவேன் என்னும் பாடல் வரிகள் யாருடையது அதான் கேள்வி. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் காமராசன். எப்படி பாருங்க, காமராசன்ற அவரோட பார்த்திங்கன்னா கவிதை நூல் தான் பார்த்திங்கன்னா இது கவிதை வரி. ஓகே, இரவரிக்கும் பரிதியை ஏழை விரகரிக்க வீசுவேன் அப்படின்றது யாருடையதுன்னு பார்த்திங்கன்னா காமராசன். ஓகே, நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 20வது கொஸ்டின். கல்வெட்டு சொல்லும் கோயில் கதைகள் நூலின் ஆசிரியர் எப்படி பாருங்கள். கல்வெட்டு சொல்லும் கோயில் கதைகள் நூலின் ஆசிரியர் யார் அதான் கேள்வி. ஓகே, இதோட ஆன்சர் குடவாயில் பாலசுப்ரமணியன்ற அவர் தான் பார்த்திங்கன்னா கல்வெட்டு சொல்லும் கோயில் கதைகள் அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். ஓகே, இதுவரை பார்த்திங்கன்னா நம்ம 20 கொஸ்டின் சொல்லியிருக்கோம். 20 கொஸ்டினுக்கு உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழுக்கும் ஜிகேக்கும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் அட்டன் பண்ணவே இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு இது யூஸே இல்லை. பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃப் கொடுக்குறோம், கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும். எங்களால் கொஸ்டின் கொடுக்க தான் முடியும். உங்களால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா படிக்கணும், கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. சொல்ல மட்டும் தான் முடியும். ஆனால் படிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸுக்கு இன்னும் 5 மந்த் தான் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் இவ்வளோ லேசியாக இருக்கீங்க ஏன்னு தெரியல. அதனால தான் சொல்ல வரேன். அதனால் படிங்க, டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் சொல்ல வரோம். அதனால் கொடுக்குறத யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.